வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா செவ்வாய் காரத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து புதன் காரத்துவத்தை பற்றி நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இது வந்து பகுதி 1. இதனுடைய தொடர்ச்சி வந்து இதுக்கு அடுத்த வீடியோலையும் நான் வந்து போடுறேன். என்னுடைய நோக்கம் வந்து நிறைய காரத்துவங்களை வந்து நான் தெரியப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். நிறைய காரத்துவங்களை நீங்கள் படித்தாதான் அடுத்தடுத்து உங்களால் வந்து பலன்களை வந்து நீங்கள் எடுத்து சொல்ல முடியும். காரத்துவங்கள் தெரியல அப்படின்னா உங்களால் வந்து பலன் சொல்ல முடியாது. அதனால் நிறைய காரத்துவங்களை தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய நோக்கம் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவே எல்லா விஷயத்தையும் நான் சொல்லித்தரணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். அதனால் வந்து இந்த சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் காரத்துவம் பார்த்தீங்கன்னா கோபம், அடுத்து வந்து நெருப்பு, பிடிவாத குணம், அம்பு, ஆயுதம், கத்தி, ஆடு, ஈட்டி, இறைச்சி, ரசாயன உரம், உடல் வலிமை, அப்புறம் வந்து உணவு விடுதி, அப்புறம் வந்து ரத்தம், ஹீட்டு உஷ்ணம், கர்வம் அடைகிறது, கசாப்பு கடை, காடை, நிர்வாகத்திறன், வேகம், கற்கள் கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல் மண் எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா தற்காப்பு கலை, அறுவை சிகிச்சை பண்ணுறது, ஆணவமாக பேசுகிறது, போர்க்களம் விளையாட்டு, அதாவது போர்க்களம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காயம், உடம்புல ஏற்படக்கூடிய காயம், முள் செடி, அதுக்கப்புறம் வேலி, புதர், எந்திரம் மெஷின்ஸுன்னு சொல்லுவாங்களே மெஷின்ஸு, அப்புறம் வந்து பாடி பில்டிங் கட்டுடல், அப்புறம் வெடி மருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவளம், அதுக்கப்புறம் கருங்காலி, அதுக்கப்புறம் இராணுவத்தை குறிக்கிறது, கத்தாழை செடி, காரத்தன்மையை குறிக்கிறது, காரமாக இருக்குதுல்ல அது செவ்வாய் தான். காவல்துறை அதுவும் செவ்வாயினுடைய காரத்துவம் தான். கிராமத்துக்கு தலைவன், மிளகு, வத்தல், செம்பு, ஆப்ரேஷன் பண்ணுறது. அதே மாதிரி வந்து விளையாட்டில் பார்த்திங்கன்னா கராத்தே, அதாவது குத்து, அதாவது வெட்டு குத்து, இது எல்லாமே வந்து செவ்வாய் தான். அப்போ குத்துறது, வெட்டுறது, மிதிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கராத்தே, சிலம்பு, குத்துச்சண்டை, கிக் பாக்ஸிங் எல்லாமே வந்து செவ்வாயினுடைய காரத்துவம் தான். நிலம், வாகனம் எல்லாமே செவ்வாயினுடைய காரத்துவம் தான். குயவன் மண்பானை செய்கிறவங்க அதுவுமே செவ்வாய் தான். கற்பூரம், கொம்பு, அதாவது மாட்டு கொம்பு, அது மாதிரி வர்றது, யானை கொம்பு, இந்த மாதிரி கொம்புனால் தீண்டப்படக்கூடியது எல்லாமே வந்து செவ்வாய் தான். அடுத்து சமையல் அறை குறிக்கிறது செவ்வாய் தான். விபத்து ஏற்படுறதும் செவ்வாயினுடைய காரத்துவம் தான். இப்போ இதில் வந்து 49 காரத்துவங்கள் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த காரத்துவங்களை வந்து நம்ம பார்ப்போம். உடல் ரீதியான காரத்துவங்களை வந்து ஏற்கனவே நான் வந்து என்னென்ன பாடி பார்ட்ஸை எந்தெந்த கிரகங்கள் குறிக்குதுங்கிறத ஸ்டார்டிங் ஒரு 5 வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த உடல் உறுப்புகளை குறிக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே சொன்னதுனால அதை நான் போடலை. மற்றபடி பொருள் காரத்துவம், என்ன வேலை செய்யக்கூடியது, உறவு காரத்துவம் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டிருக்கேன். பார்த்து பயனடைங்க. உடல் ரீதியான காரத்துவங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பாருங்கள். இல்லைன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த சேனலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிக்கல் ஓரியன்டான விஷயங்கள் மட்டும்தான் நான் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.